ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 2/6/2026 இன்றைய தினம் அன்னதானம் திரு அருண்குமார் அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு அருண்குமார் மற்றும் அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும், சகல ஐஸ்வர்யங்களோடு வாழணும் வேண்டிக்கிறோம். மதிப்பிற்குரிய திரு அருண்குமார் சார் மற்றும் அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம். அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு அருண்குமார் ஐயா அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் உண்ணாமலை நல்லால அவங்க குடும்பத்தார் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோடு வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக்கு சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. உட்காருங்க, உள்ள வந்து உட்காருங்க. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய, மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய, மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு முத்துலட்சுமி பாரதி அவங்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு 30 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. முத்துலட்சுமி பாரதி அவங்களுடைய நினைவு தினம், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். இன்னைக்கு அவங்க குடும்பத்தார் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. முத்துலட்சுமி பாரதி அவங்களுக்காக மனசார பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. முத்துலட்சுமி பாரதி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தார் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள், நன்றிகள். ஓம் நம சிவாய நமக. அவங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறணும்னு மனசார நாங்க வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஓம் நம சிவாய நமக. மேடை இந்த பூமி, இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன், 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விடு. அருண்குமார் ஐயா குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தினருக்கு நன்றிகள். அவங்க குடும்பத்தினருக்காக இன்னைக்கு வேண்டிக்குங்க. அருண்குமார் ஐயா.
நலம் மயிலாஜில் செல்வம் உயர்ப்புகள் வெற்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். பாட்டி ஏப்பா சாப்பிட்டியா இல்லையா? என்ன சாப்பிட்டேனே? என்ன சாப்பிட்ட? சாதம் ஆ அது என்னமோ வச்சிருந்து சாப்பிட்டேன். ஆகவே எனக்கு பசிக்கலை. சாப்பிட்டியா அதனால பசிக்கலையா இல்லை சாப்பிட போகிறதுக்காக யோசிச்சுங்கிறியா? இல்லை இல்லை அதெல்லாம் வாங்க ஐயா போயிட்டு வாங்க. சாப்பிட்டியா என்ன? நல்லா சாப்பிட்டேன்டா அண்ணா. ஆ நல்லா இருக்குது பாட்டி. கம்பல் பொட்டு விபூதி பட்டை அப்பச்சல்லு தட்டவால அண்டிரிக்கு இயவால தானோ தின்னவால தவிசுக்கு போகவால அப்பச்சி ஆளாலு ஜே குடிக்கு மாலாலு. என்ன பாட்டி தெலுங்கு பாட்டுலாம் பாடுற? தெலுங்கு சரி. விட்டவளம் சிங்காரக்குளம் அரண்மனை மாரியாத்தா அத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் மாரியம்மா. மானத்தை நம்பில்லாவோ மக்களை வித்தெடுத்த மானம் பண்ண சதிமோசோ மக்க தொப்ப வருதையா. பூமியை நம்பில்லாவோ புள்ளைய வித்தெடுத்த புள்ள பண்ண சதிமோசம் புள்ள தொப்ப வருதையா. அமராவதி நதியை பாரு அருமேல் இருக்கும் பாலம் பாரு மெல்ல போகும் ரயிலை பாரு வெள்ளக்கார சோத்திரம் பாரு வந்தோம் அடி தீர்த்தன். பாட்டு எவ்வளோ தெளிவாக எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய் அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. கேரளாலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க ஐயா. நமஸ்காடா நாங்கள் சன்னியாசி பரம்பரை கேரளா. சரிங்க. சிவாய். ஓம் நம சிவாய். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. சாப்பிட சிஷ்ய ஓம் நம சிவாய். நல்லா இருக்குங்களா உணவு? நல்லா இருக்கு. சரி தேங்க்யூ ஐயா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வாங்க ஐயா. இப்படி போயிடுங்க. செருப்பு போட்டிருக்கீங்களா? போட்டுன்னு போயிடுங்க. அன்னதானம் கொடுக்கும்போது பரிசுமா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக உட்காருங்க. சாமியாருக்கு போய் உட்காருங்க. சாமியாருக்கு முன்னாடி போய் உட்காருங்க. சாமி தாத்தா போய் உட்காருங்க. சின்ன பசங்க எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. உட்கார் பாட்டி. ஃபேனுக்கு நேரம் உட்கார். உட்காருங்க. போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன் போட்டானும் ஆந்தையும் கண்டேன். போகாதே என் கனவா. கணவர் போய் 20 வருஷம் ஆகுதா? ஆமாண்டா. இப்ப போய் அந்த பாட்டு பாடுனுங்கிற அவர் தான் போயிட்டாரு. உனக்கு பாடக்கூடாதுன்னு இருக்கா? சரி நீ போய் உட்காரு அம்மா. ஆமாண்டா. முருகர் பச்சை எந்த குல தெய்வம் குல தெய்வம் கந்த சுமை காப்பா வெளி மண்டபத்து பாரி 1000 ஜனத்துக்கு அன்னங்கள் அளித்தாலும் ஆண்டவர் மகிழ்நாயன் சுப்பிரமணியர் மணி சுப்பம்
ராகவேந்திரர். ரவீந்திரன். இந்த மறந்து மறந்து போயிடுது எல்லாம். சாய்பாபா. ஆ. சாய்பாபா. ஆ. சாய்பாபா. இவரு அவரு தான் எல்லாரும் தான். இவர் யார்? இவர் பேரு? அவரு தான் சாய்பாபா. அவர் சாய்பாபா பாட்டிய. ஆ. இவரு இவர் மட்டும் என்ன? இவருக்கு பேர் கரெக்டா சொல்லு. என்ன பேரு? மறந்து மறந்து போயிடுது எல்லாம். சிமரன். சிம்ரனா? சிமரன். இவரு சிம்ரனா? சிமரன். பாட்டி கரெக்டா சொல்லு. இவர் யாரு? இவரு அதான் நான் சொன்னேன், நீ சொல்ல. நீ தான் சொல்ல. நீ தான். இவர் யாரு? அவர் தான் மாமா. ஆமா, மாமாவா? மாமா ராகவேந்திரா மாமா. ராகவேந்திரா மாமாவா உங்களுக்கு? பாட்டி இவரு சாய்பாபா. இவங்க அதான் ராகவேந்திரா மாமா. ராகவேந்திரர். ராகவேந்திர சாமி மாமா இல்ல. ராகவேந்திர சுவாமி. இவங்க அவளும் தான், எல்லாரும் தான். இவருக்கு நீ கரெக்டா சொன்னியா? நீங்க பேர் சொன்னியா? இவங்க பேரு சொன்னேன். ஆமா, சொல்லியிருப்பேன். ராமலிங்க அடிகளா? ராமலிங்கம். ராமலிங்கம். லிங்கப்பன். ராமலிங்க அடிகளார். அடிகளா லிங்கப்பன் தெருவு. பழத்தெரு. பழத்தெரு. வள்ளலார். வள்ளலார். மறந்து மறந்து போயிடுறா. ஏன் பாட்டி மறந்து போற? என்ன பண்றது? பாவம். உனக்கு தான் தூரமா இருந்து பார்த்தாலே கண்ணு தெரியுமா? அப்புறம் கிட்ட போய் பாத்துங்கிறா. பாவம். பாவம் செய்யாதிரு மனமே. கோபம் வந்தால் எவன் கொண்டோடி போவான். எங்க உட்காந்து? இங்க உட்காந்துக்கோ. சாப்பிட்டாக்கா சரி சரின்னு சொன்னாங்க. உட்காரு உட்காரு தரலாம். அப்படி உட்காரு. இங்க உட்கார் பாட்டி. பாட்டி இப்படி உட்காரு. இப்படி திரும்பி உட்காருங்க. இலை வைக்கிறேன். சரி வாண்டா, கேசரி மட்டும் போதும், சாதம் வேண்டாம் அக்கா. ஏன் வேண்டாம் அக்கா? ஆமா அக்கா. மீனாட்சி கூப்பிடு. அக்கா. அக்கா இல்ல, மீனாட்சி. 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 ஏய் அக்கா. அக்காளுக்கு வளகாப்பு. அத்தான் முகத்திலே அக்கம் பக்கம் கலகலப்பு. யாரே பார்த்தாலும் சுறுசுறுப்பு. முத்து போல பவள கொத்து போல 3 மாதம் போனால் மகன் வீரப்பா. அக்காளுக்கு வளகாப்பு. வடை வேண்டுமா? வடையெல்லாம் வேண்டாம். எனக்கு இலை போய் கேசரி மட்டும்தானே சாப்பிட போகிறேன். எப்படி சாப்பிடுவோம்? கையில சாப்பிட்றியா? சரி, வடையெல்லாம் வேண்டாம்மா. வடையிலெல்லாம் வெங்காயம் பூண்டு வடையில சட்டப்படி சாப்பிடக்கூடாது. சட்டப்படி சாப்பிடக்கூடாதா? சட்டத்துக்கு விரோதமா நடந்துக்க கூடாது. வடை சாப்பிட்றதுல என்ன பாட்டி சட்டங்குது? அதில் வெங்காயம் பூண்டு அப்புறம் என்னென்ன வெங்காயம் பூண்டுலாம் சட்டப்படி குற்றமா என்ன? ஆமா, சட்டப்படி கேசரி தான் அக்கா சாப்பிட போறேன். கேசரில் கொடுத்தா சக்கரை பால் இதெல்லாம் போடுது. அது பரவாயில்ல. ஏய் சாமி. சாமியா? என்ன சாமி? போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணா இருந்தா வையா. ஐயா அக்கா எல்லாருக்கும் இருக்காக்கா. நல்லா இருக்குடா அண்ணா. நல்லா இருக்குடா அண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா அண்ணா. நல்லா இருக்கு. நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. வாங்கி பாத்து பகால பாத்து கத்திரிக்காய் கோச்சு போஜனம் செய்ய வாருங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாண மண்டபத்தில். வடை வடை வடையெல்லாம் வேண்டாம். சட்டப்படி குற்றமா? வடை சாப்பிடக்கூடாது அண்ணா. பாட்டிக்கு என்ன கொடுத்தீங்க சாப்பாடு? கொத்தமல்லி சாதம் சாப்பிட்டியா? சாம்பார் சாப்பாடுலாம் போட்டு சாப்பிடலாம்ல? வெள்ளை சாப்பாடு சாம்பார் இல்லை காரக்குழம்பு போட்டு சாப்பிடலாம்ல? ரசம் ஊற்றிக்கலாம்ல? வேண்டாம் அண்ணா, போரும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அண்ணா.
நல்லா இருக்கு அக்கா. எங்க வயசுக்காரங்களாம் ஸ்வீட் சாப்பிட்டு பயப்படுறாங்க. சுகர் 200 தாண்டுவா 300 தாண்டுவான்னு. நீ வெறும் ஸ்வீட் மட்டும் தான் சாப்பிட்ற. ஆமாம். ஓம்படி காலி பட்டியா பாட்டியே? இருக்கே இருக்கு. என்னடா ஒரே எறும்பு எங்க அதான் நீ பூரா சிந்திக்கிட்டே இருந்தா எப்படி வராது எறும்பு பின்னா? பாக்கிட்டையும் கவரையும் திறந்து விட்டுருக்க, அப்புறம் எறும்பு வராதா? நல்லா இருக்குடா. இறக்கும்போது எதுவும் சரிப்பா. சரிடா. ஓம்படி மட்டும் வேணுமா இல்லை பகோடா வேணுமா? ஒன்றும் வேண்டாம், பகோடாலாம் வேண்டாம். அதில் பகோடாலாம் வெங்காயம்லாம் போட்டிருக்கோம். வெங்காயம்லாம் போட்டுருப்பாங்க. வெங்காயம் பூண்டு ஏன் வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது அண்ணா. பாப்பாத்தி இல்லைண்ணா. சரி போதும். நல்லா இருக்கு. வடை சாப்பிட்றதுக்கு சட்டப்படி போட்டுருமா? ஆமாம். என்ன சாப்பிட்டேன்? முந்திரியா சாப்பிட மாட்டேறா? பல்லு இல்லைடா அண்ணா. நான் வேணா கஷ்ட தட்டுமா? வேண்டாம். எச்ச இல்லை. சரி உரல்ல போட்டு இடிச்சு தரோம். அப்புறம் உடனே இருந்தது எங்கள் அத்துல அங்கே. சரி போட்டோம். இல்லைன்னா ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி கொடுக்குறோம், அள்ளி சாப்பிட்ற அப்படியே. சரி அக்கா. சரி அக்கா. போஜனம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு அண்ணா. சாப்பாடு சாப்பிட மாட்டேற, ஆனா அதை பாரு கேசரி, டீ, ஜூஸு ஜூஸ், சாப்பிட்றாங்க. ஆமா, ஓம்புடி, ஓம்பிடி அங்கே இருக்க. என்ன எறும்புங்கிற. நீ கீழே கொட்டிக்கினே இருந்தா ஏன் பாட்டி எறும்பு ஏறாது? அது சாப்பிட்டு அழகா பேக் பண்ணி வைக்கணும். பிரிச்சு வச்சுன்னா எறும்பு தான் ஏறும். அநியாய எறும்புடா. இப்பெல்லாம் எங்க பாரு எறும்பு தான் full. சாவித்திரி பாட்டினா நல்லா பேக் பண்ணி பத்திரமா பையில் வச்சு. ஆமா, சுருட்டி ரப்பர் பேண்ட் எறும்பு. அப்புறம் ஈ 2 தான் இல்லை. எறும்பு ஈ 2 இதோ பறக்கிறது பாரு. சாவித்திரி பாட்டி அதுக்கு ரப்பர் பேண்ட் வேற கேட்கும். அதை கவர் பண்ணி ரப்பர் போட்டு சுத்தி தான் பேக்ல. நல்லா நைட்ல தூங்குறியா? நல்லா தூங்குறேன்டா அண்ணா. நல்லா தூங்குறேன். என்ன பிரயோஜனம்? பொண்ணை பற்றி என்ன பிரயோஜனம்? பிள்ளைய பற்றி என்ன? ஆணை பற்றி என்ன இல்லை. நீ பாதி சொத்து வச்சுட்டு இருக்கணும். என்னை பார்த்து நின்று நான் போன பிறகு தாண்டா நான் அந்த சொத்து உங்களுக்குன்னு சொல்லியிருக்கணும். நீ ஏன் கையெழுத்து போட்ட? நீ ஏன் போய் கை நாட்டி வச்சுட்டு வந்தா? ரேக நீ ஏன் போய் வச்சுட்டு வந்தா? எலவா நான் கோட்டேன். அங்கதான் பாட்டி நீ என்ன பண்ணிருக்கணும்? இங்க பாரு, இங்க பாரு, நான் என்னை எடுத்து போட்ட பிறகு தாண்டா அந்த சொத்து உங்களுக்கு நீ சொல்லியிருக்கணும். ரஜினி இல்லை. ரஜினி தெரியுமா? ரஜினி நல்லா தெரியும். ஆ? ரஜினி அவர் வேண்டவளமா? பேட்டவலாம், சிங்காரக்குளம், அரண்மனை, ரஜினி அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தியா? குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? உன்னை விட்டு பிரிந்து போன கணவன் வீடு திரும்பல. மெத்த போட்டிருக்கு சும்மா கடக்குது. பசும்பால காத்தியாரி வைக்க நாரி நீ போகும். தாத்தா ஞாபகத்திலே இருக்கிறது மட்டும் தெரியுது. ஆமா. பாடுற பாட்டு பூரா அப்படிதான் இருக்குது. எங்க ஆத்துக்காரரு கோபால முரட்டு கோபாலா. பசுக்கள் எல்லாம் திருட்டுத்தனமாக ஓடும். தேடி திரிஞ்சயங்கள் திருமேனி வாடுமடா மாடு மேய்க்கும் கண்ணா. நீ போக வேண்டாம். முட்டி பூ பறிச்சிடான்னா தலையில போத்து பூவே கிடைக்காது அப்பெல்லாம். ஏன் பூ ஏது அப்பெல்லாம்? என்ன சொல்ற நீ? பின்னா ஆ. போய் சொல்றேன்னா மல்லிலாம் கிடைக்குமே, மல்லிலாம் அப்போடா எந்த காலத்துல நான் சொல்றேன். எந்த காலத்துல சொல்ற நீ? எந்த காலம் அதெல்லாம் இருக்கிற பாட்டி பூலாம். அப்பெல்லாம் கிடையாது பூ. ஆ. இப்பதான் நிறைய இப்பதான் பூ நிறைய. பூலாம் வைக்க மாட்டீங்களா அப்ப நீங்க? ஆ? பூவெல்லாம் வைக்க மாட்டீங்களா? அப்போ சாமிக்கு பூஜைலாம் பண்ணிருப்பாங்களே, அப்ப பூல புஷ்பத்துல தானே பூஜை பண்ணிருப்பாங்க. ஆமா, அப்புறம் பூ இல்லைன்ற? பூவெல்லாம் அப்பெல்லாம் கிடையாதுடா அண்ணா. ஆ. முட்டி பூவை பறிச்சு ஆ. என்ன ஆசைங்கிற அந்த ஈஞ்சிய கோத்து ஆ. அவ்வளோ பேராசை. ம். பூவுக்கு அவ்வளோ ஆசை. என்ன பண்றது இல்லை வச்சுன்னு போவாங்க. அப்படின்னா ஒழுங்குலாம் காமிக்கிறா, ஒழுங்கு காமிக்கிறா. பயங்கரமான ஆள் தான்
ஆமாண்டா. சாதாரணமான ஆளே கிடையாது நீ. கிடையாது. ம். மாமாவும் வேண்டாம் என்று மற்றொருவர் வேண்டாம் என்று மனதிலே உம்மை நான் தியானம் செய்தேன். இரவு பகல் தூங்காமல் ஏக்கமடைந்தேன். வேண்டாம் வேண்டாம், ஒரு சாதமும் வேண்டாம். பசுக்கள் எல்லாம் திருட்டுத்தனமாக ஓடும் தேடி திரிஞ்சயன திருமேனி பாடுமடா மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன். தாத்தா எப்படி இறந்துட்டாரு? சுகர் சுகர் சும்மா பிராமணாத்தம் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா சுகர் சுகர். பிராமணாத்தம்னா? பிராமணாத்தம்னா உனக்கா தெரியாது? தெரியாது பாட்டி, சத்தியமா. நன்னா இருக்கு. தாத்தா எப்படி செத்துட்டாரு? சுகரா? தபசத்துக்கு பிராமணார்த்தம் தெரியாதா எங்க அண்ணனுக்கு? தெரியாது பாட்டி எனக்கு. நன்னா இருக்கு. தேவசத்துக்கு அந்த பேரா? ஆமா, தேவசத்துக்கு தான். இல்ல முதல்ல காத்தால ஏந்து வீடெல்லாம் முழுகி அப்போ அந்த தேவசனி கோலம்லாம் போட மாட்டான். வீடெல்லாம் முழுகி புடவையெல்லாம் துவச்சி மடிச்சா அடவாங்கோன்னா அடவா மடிசாரு புடவைக்கு. சுகர்ல இறந்துட்டாரா? சுகர் சுகர். பிராமணாத்தம்னா என்ன பாட்டி? பிராமணார்த்தம்னா உனக்கா தெரியாது? நல்லா இருக்கு. தெரியாதால் தான் பாட்டி கேட்டுக்கிறேன். இந்த தவசத்துக்கு பேர் பிராமணார்த்தம். அப்படி தவசம். சரி, அதனால ஏன் அவருக்கு சுகர் வருது? ஏன் பின்ன அதுல தான் என்னது வெல்லம் சர்க்கரை எல்லாம் பண்ணுவாள் அதுல இல்ல. என்ன வயசுல இறந்துட்டாரு தாத்தா? என் வயசு 90 வயசுல இறந்தாரு? ஆமாண்டா அண்ணா. 90 வயசு இருக்கும்போது இறந்தாரா? ஆமாண்டா. கரெக்டா சொல்லு. குழந்தையெல்லாம் பிறந்துடுச்சு, எல்லா குழந்தையும். பொண்ணு செல்லம்மா செல்லம்மா தெரியுமே உனக்கு? நல்லா தெரியும், நல்லா தெரியும். செல்லம்மா ஒண்ணு சாவித்திரி. சாவித்திரி உலகம் பூரா தெரியும் சாவித்திரிய. சாவித்திரி மூகாம்பிகை நகர் நயினார் மண்டபம். சரி. அந்த இதுல சாவித்திரி. சரி. தண்டையம் சிங்காரக்குளம் அரண்மனை. நான் தாத்தா எப்படி செத்தாருன்னு கேட்டேன், நீ என்னன்னா கதை சொல்லிக்கிற பாரு. அதான் தாத்தா செத்தது தான் சுகர். சுகர் எவ்வளவு வயசுல செத்தாரு? அதான் எனக்கு வயசாயிடுச்சு, பொண்ணுக்கே வயசாயிடுச்சு. அப்படியா? செல்லம்மாளுக்கே வயசு. செல்லம்மா ஒன்று, சாவித்திரி 2. முட்டைக்கண்ணா எங்க முட்டைக்கண்ணா அந்த பக்கம் மூகாம்பிகை நகர் நயினார் மண்டபம். தாத்தா ஸ்வீட்டா சாப்பிட்டு இருப்பாரு அப்ப? ஆமா, பாயசம் ஸ்வீட்டு எல்லாத்தையும் அதிகமாக கொடுத்துட்டியா? நீ தான் அதிகமா சாப்பிட்டு கிடக்குற, ஸ்வீட்டா சாப்பிட்டுக்கிற. ஆமா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பையன் காதலிக்கப்பட்ட கொடி காட்டிலேசா பணக்கார பொன்னையா பரதேசி நானையா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பையன் காதலிக்கப்பட்ட கொடி காட்டிலேசா பணக்கார பொன்னையா பரதேசி நானையா திருப்பதி ஏழுமலை வெங்கடே. இந்த பாட்டுலாம் கேட்டுன்னு உட்காந்துக்கிற நீ? ஆமா ஆமாண்டா அண்ணா. சாப்பிட்டு உட்காந்துக்கிறிய அப்படியே? ஆமா அண்ணா. போய் கை கழுவலவா? சரி, நான் போய் கழிக்கிறேன் அண்ணா. போய் கழிக்கிறா? சரி, நான் கிளம்பட்டுமா? கிளம்புடா அண்ணா. பாய். பாய்டா கண்ணா. பாய்டா கண்ணா. ஒன்னாவா என்னடா பண்ற? லீவு கேட்குறாங்க. லீவு கேட்டுக்கிறாங்க அடிக்கடி. வேலைக்கு வரவங்க யார் அப்புறம் இங்கே சமைக்கிறது? இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே. ஏன் அக்கா? கல்யாணத்துக்கு போறேன்ல. ஆமா கல்யாணத்துக்கு அந்த அம்மா கூட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா பேசுறாங்க. பாட்டி உன்னை கூட கூப்பிட்டாங்க திருப்பதி. நீ என்ன சமைக்கிறியா? திருப்பதி ஏழுமலை என்ன சமைக்கணும்? எல்லாமே நீ தான் சமைக்கணும். சாம்பார், ரசம். நீ வெங்காயம் பூண்டு போடாம சமைப்பி, யார் சாப்பிடுவாங்க? போட்டு சாப்பிட்ட போட்டோம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? வெங்காயம் பூண்டு அப்புறம் என்னது? அது 2 தான் இருக்கக்கூடாதுன்றியா? 2 இன்னும் என்னமோ புளிச்சக்கீரை. அதெல்லாம் சாப்பிடக்கூடாதா? புளிச்சக்கீரை சாப்பிடலாம். புளிச்சக்கீரை இல்லைக்கா? ஆமா, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது என்ன பண்ணணும்? நல்லா ஆயணும். காஞ்ச மிளகாய், புளி,
எல்லாம் புளி போடக்கூடாது, அதே போல புளிப்பாக தான் இருக்கும். அதான் புளி அதான் உப்பு புளி இது காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சு கஞ்சிடணும் வேக வச்சு. அண்ணா அண்ணா வேத பவன் லிங்கப்பன் இன்னும் வரலையாடான்னு பார்த்தேன், அந்த தெரு மட்டும் இன்னும் நேரம் பேசி. சரி, அரச மரம் ஆ மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணி அக்ரதோ சிவரூபாய விட்டராஜாய நமோ நாராயணாய நாராயண 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 நான் சொன்ன கேட்பாளா? நாராயண நாராயண நான் சொன்னா கேட்பாளா? காரணம் எல்லாம் நீங்க தான். நான் என்ன காரணம்? நீங்க தான் காரணமே எல்லாத்துக்கும். शिवय अमृत अरुणाचला